ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நானும் அம்மாவும் ரொம்பவே ஹெல்த்தியான கருவேப்பிலை அண்ட் பூண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கிங் வித் மீனா அண்ட் லீலா சேனல். நான் உங்கள் லீலா வித் மை மாம் மீனா. கருவேப்பிலைனாலே உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வருது? முடி நல்லா கருன்னு வளரும், முடி கொட்டாது, இது தானே. ஆனால் இது தாண்டி இதில் கார்ப்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர், கால்சியம், ஃபாஸ்பரஸ், அயன் ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. ஃபேட் கண்ட்ரோலுக்கும் கருவேப்பிலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து கார்லிக், அதாங்க பூண்டு. இந்த பூண்டுக்குள்ளே ஏகப்பட்ட மெடிசினல் வேல்யூஸ் இருக்குங்க. இது போன் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இதில் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்மளோட ஜாயின்ஸ்லாம் ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. பிளட் ப்ரெஷர் மேனேஜ் பண்ண, ஹார்ட் அட்டாக்ஸ் வராமல் இருக்க, இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நோ மோர் வெயிட்டிங், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஏழை மக்கா, இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க? சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலை, அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உன்னால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். புரிஞ்சுதால? சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குது தெரியுமில? கீழே இருக்கு பாரு. சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணல. கரெக்டா? இப்போ பூண்டு கருவேப்பிலை குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லுமா? கருவேப்பிலை ஒரு 250 கிராம், புளி ஒரு 75 கிராம் சுடு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 150 கிராம் உரிச்சு வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை கப்பு, பெரிய தக்காளி ஒரு 4 நம்பர் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சாம்பார் வெங்காயம் 150 கிராம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு, பெரிய வெங்காயம் 1 நம்பர் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாய் ஒரு 5-6 நம்பர், மிளகா பொடி ஒரு 3 ஸ்பூன், பெருங்காய பவுடர் 1.5 ஸ்பூன், கடுகு உளுந்து ஒரு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், தனியா பவுடர் 3 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த பூண்டு கருவேப்பிலை குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலையை வறுத்தாச்சு. அடுத்தது நம்ம பூண்டு வதக்கிக்கலாம். பூண்டை இந்த கடாயில் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் இப்போ எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு ஒன்றாவே மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையும் பூண்டையும் நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மிளகா வத்த, கடுகு உளுந்து போட்டுக்கலாம், மிளகு, சீரகம், வெந்தயம், இது நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. ஓகே, தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோமா? மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, இப்போ கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, புளி தண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது எவ்வளோ நேரம் குக் ஆகணுமா? இது ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் ஆகுனா போதும். ஓகே, இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கார்லிக் கறி லீவ்ஸ் பேஸ்ட் ஆட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆட் பண்ண போறியாமா? கண்டிப்பாக ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த எண்ணெயில் வறுத்து வச்சு இந்த பூண்டு கொஞ்சம் இருந்ததில் 10-20 நம்பர் அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க.
இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமா? இப்போ சாப்பிட்லாமா இது? அவ்வளோதான் லீலா, ரொம்பவும் டேஸ்ட்டான கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீ சூப்பராக சாப்பிட்லாம். ஓகே, அப்போ டேஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. இந்த மாதிரி குழம்பு நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை. வேறு லெவல் டேஸ்ட். மக்களே, நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is Meena and Leela signing off. Tada, bye bye, take care.